தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. வேற என்ன இருக்கு? இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசலான்னு இருந்தேன், நீங்கள் இப்போவே கேட்டுட்டீங்க. இது ஒரு அறிவிப்பை செஞ்சாங்க, 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் 1/4 அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய அறிவிப்புகள் நிறைவேற்றப்படலை. இதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். அதுக்கு பதிலே இல்லை. ஆனால் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானவர் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. அத்தனையும் போய் நீங்கள் கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க. ஆனால் மொத்தமே ஒரு 140 நாள் தான் இருக்குன்னு நான் கருதுகிறேன். இவ்வளோ தான் 5 வருஷத்துலையும் சேர்த்து இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தியிருக்கு. தொடர்ந்து போராட்டம், கிராம உதவியாளர் போராட்டம் ஒரு பக்கம், ஊராட்சி செயலாளர் ஒரு போராட்டம், விவசாயிகள், கறிக்கோழி விவசாயிகள் அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ இங்கே சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இப்போ நீங்கள் இப்போ எதிர்கட்சி சார்பாக நீங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன ஆதரவு தர போகிறீங்க? ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, அப்படி கொண்டு வந்தோம் இந்த அரசு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யலை, எந்த நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க. இதில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட இடத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் விடுதலை ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது அவருடைய வாழ்வாதாரம். இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது. அது புள்ளிவிவரமாக கொடுக்குறாங்க. அதற்கு உண்டான தொகை அதிகரித்து தான் கேட்குறாங்க. அதை கூட இந்த அரசு சரியான முறையிலே அந்த நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வழக்கிற்கு அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பற்றி கவலையே கிடையாது. அதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் அதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. இன்றைக்கு விவசாயிகள் பற்றியும் கவலைப்படுறதில்லை, பொதுமக்கள்